வருகிற நியூ இயரும் இந்த மாதத்தில் தான், அரையாண்டு விடுமுறையும் இந்த மாதத்தில் தான். அத்தனை சிறப்புகள் நிறைந்த இந்த மாதத்தில் கடவுளுக்கான ஒரு மாதமாகவும், இந்த மாதத்தில் விரதம் இருந்து கடவுளை நாம் வழிபட்டால் தை மாதத்தில் நல்லதொரு வழி பிறக்கும் என்பது நமது ஐதீகம். இதில் ஆன்மீகம் மட்டுமல்ல, அறிவியலும் இருக்கிறது. காலையில் 4:30 6:30 மணிக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில வாசல்ல கோலம் போடுவாங்க, மாட்டுச்சாணம் வைப்பாங்க, அது மேல அழகான ஒரு பூசணிப்பூ வைப்பாங்க. ஆண்கள் எல்லாரும் பஜனை பாடி வீதியில் உலா வருவார்கள். இதற்கான அறிவியல் என்ன என்றால், ஓசோன் படலம் முழுவதும் ஆக்சிஜன் அதிகமாக நிறைந்திருக்கும் அந்த ஓசோன் படலம் இந்த மாதத்தில் தான் மிக அருகில், பூமிக்கு மிக அருகில் வருகிறது என்பது அறிவியல். அந்த 4:30 6:30க்குள்ள நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் நம்ம நுரையீரலைக்குள்ள சென்று நம்மை புத்துணர்ச்சியாக வைக்கிறது என்பது அறிவியல். கோலம் இடுவது அப்படின்றது, புள்ளி வைக்கிறது, அதை கரெக்டா அதை ஜாயின் பண்றது, இது எல்லாமே நம்மளுடைய மனதை நம்ம அப்ரிஷியேட் பண்ண சொல்லும். அதே டைம்ல நம்மளுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கும். சோ இந்த மாதிரியான ஒரு அறிவியலும் இதில் இருக்கிறது. பாட்டு வாய் திறந்து நல்லா பாடும் பொழுது அந்த ஆக்சிஜன் காற்றை நம்ம நல்லபடியா சுவாசிச்சு நம்மளுடைய நுரையீரலுக்குள்ள சென்று நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்றதையும் ஒரு அறிவியலாக சேர்ந்து பார்க்கிறார்கள். இந்த பூசணிப்பூ, அந்த மாட்டுச்சாணத்தின் மீது ஒரு பூசணிப்பூ அப்படி வைக்கிறது என்னன்னா, அது ஒரு புராணம் சொல்லப்படுகிறது. தங்கள் வீட்டில் திருமணமாகாத பெண்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே அந்த பூசணிப்பூ வைப்பார்களாம். ஆண்மகன்கள் அந்த திருப்பாவை திருவம்பாவையை பாடி அந்த வீதி வழியாக வரும்போது, இந்த வீட்டில் திருமணமாகாத பெண் இருக்கிறார்கள் என்றால் தை மாதத்தில் பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதும் ஒரு புராணத்தில் பேசப்படுகிறது. இப்படி பல சிறப்புகள் நிறைந்த மாதம் இந்த மார்கழி மாதம். ஆண்டாள் திருமாலை மணந்ததும் இந்த மாதத்தில் தான். மகாபாரத போர் யுத்தம் நடந்ததும் இந்த மாதத்தில். தர்மம் வென்று அதர்மம் அழிந்ததும் இந்த மாதத்தில் தான். சிவபெருமான் திருப்பார்கடலை கடைந்து அந்த நஞ்சை உண்டு மக்களை காத்ததும் இந்த மாதத்தில் தான். இந்திரன் பெருவாழியாக மழை பொழித போது கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ண பரமாத்மா தூக்கி இந்த மக்களை காப்பாற்றியதும் இந்த மாதத்தில் தான். இத்தனை சிறப்புகள் நிறைந்த மாதம் தான் இந்த மாதம். அதனால் இதை தெய்வத்துக்கு உகந்த மாதமாக எல்லோரும் பேசுகிறார்கள். இதற்கு பெயர் என்னவென்றால் பீடு, அதாவது பெருமைகள் நிறைந்த மாதம். அது நாளடைவில் பீடை என்று மாறிவிட்டது. இந்த மாதத்தில் நாம் நோன்பிருந்து கடவுளை வழிபட்டால் தை மாதத்தில் நமக்கு ஒரு நல்லதொரு வழி பிறக்கும். நம்மளுடைய முதல் மாதமே தை மாதம் என்பதால் இந்த முழு மாதமும் மற்ற நிகழ்ச்சிகளுக்காக நாம் முக்கியத்துவம் தருவாமல் கடவுளை மட்டும் நினைத்திருந்தால் நமக்கு ஒரு நல்லதொரு காலமாக இருக்கும். இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா ஏரி குளங்கள் எல்லாமே நீர்நிலைகளால் நிரம்பி இருக்கும். அறுவடைக்கு உகந்த மாதமும் இந்த மாதம் தான். சோ இந்த மாதிரியான நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நமது தமிழையும் அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே இந்த பாவை விழா போட்டியின் மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. இந்த போட்டிக்கு வந்திருக்கும் அனைத்து மாணவ கண்மணிகளையும் பெற்றோர்களையும் அவர்களை வழிநடத்த செல்லக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரையும் ஒருமுறை எங்களது கல்லூரியின் சார்பாக வருக வருக என்ற வரவேற்று இந்த போட்டியை இனிதே துவங்குகிறேன். I request our honorable principal sir to inaugurate this competition with the sayings and blessings. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அருளாணையின் வண்ணம் மேடம் மிகச் சிறப்பாக எடுத்து கூறியது போல, இந்த மார்கழி மாதத்திலே பாவை விழா என்பது, மார்கழி பெருவிழா என்பது, திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை பாடுவது என்பது தொன்று
இயற்கையாகவே ஏற்பட்டு விடுகிறது. அந்த நடைப்பயிற்சி என்பது தேவையில்லாமல் இருந்தது. இப்போது இருந்த இடத்திலேயே எல்லோரும் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு அந்த நடைப்பயிற்சி என்பது தேவையாக இருக்கிறது. ஒபிசிட்டி வந்து விடுகிறது, சுகர் வந்து விடுகிறது, 20 வயசுலேயே சுகர் வந்து விடுகிறது, ஹார்ட் ப்ராப்ளம் வந்து விடுகிறது. அந்த ஓசோன் லேயர் என்று மேடம் சொன்னாங்க இல்லையா, அந்த லேயர் இருக்கக்கூடிய அந்த காற்றை அந்த ஒரு மாசத்துல நீங்க வந்து சுவாசிக்கும் போது 1 வருடத்திற்கு உண்டான ஒரு சக்தி கிடைக்கிறது அந்த இருதயத்திற்கு. அந்த சுவாசிக்கக்கூடிய அந்த சக்தி வந்து இருதயத்திற்கு அது ரீஜுவினேட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்தாக்கமானது ஏற்பட்டு விடுகிறது அந்த இருதயத்திற்கு. இப்பேற்பட்ட அறிவியல் பூர்வமான இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய மாதம் இந்த மார்கழி மாதம். நம்முடைய முதல் மாதம் சித்திரை மாதம். தை மாதம் என்பது உத்தராயணத்திலே வரக்கூடிய முதல் மாதம் தை மாதம். நம்முடைய வருட பிறப்பு என்பது சித்திரை மாதத்திலே வருகிறது. அது சூரியன் வந்து எப்போது உச்சத்திலே வருகிறதோ அதை வைத்துதான் கணக்கு போட்டு சொல்கிறார்கள். அது சித்திரை மாதத்திலே வருகிறது. இது தை மாதம். தமிழர் திருநாளும் வருகிறது. பல்வேறு விதமான மேடம் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே அவங்க சொல்லிட்டாங்க. அதற்கு ஆயத்தமாக நாம் இருக்கிறோம். நல்ல பாடக்கூடிய மாணவர்கள் நல்ல வாய் விட்டு நன்றாக பாடுங்கள், வெட்கத்தை விட்டு நன்றாக பாடுங்கள், கூச்சத்தை விட்டு பாடுங்கள், உறக்க பாடுங்கள், ராகத்தோடு பாடுங்கள். ராகம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொள்வோம், ஜாலியாக இருப்போம். அதனால் நீங்கள் எதற்கும் வருத்தப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கூச்சப்பட வேண்டாம். அதே போல ஓவியம் வரைவர்கள் அற்புதமாக ஓவியம் வரைந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். மாறுவேட போட்டிக்கு வந்திருக்கிறவர்கள் அற்புதமாக ஆண்டாள் வேடம், ஆஞ்சநேயர் வேடம் உட்பட பல்வேறு வேடங்களை அணிந்து பல்வேறு பள்ளி மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். கல்லூரி மாணவர்கள் எல்லாம் கோல போட்டிக்கு தயாராக இருக்கின்றார்கள். உணவு திருவிழாவுக்கு உணவெல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் இந்த உணவானது பிரசாதமாக வழங்கப்படும். அதே போல ஆண்டாள் அலங்காரம் செய்து பிரார்த்தனை அரங்கிலே தயாராக இருக்கின்றார்கள். இந்த விழாக்கள் எல்லாம் முடிந்தவுடன் அங்கே வழிபாடு நடத்தப்பெற்ற அனைவருக்கும் பிரசாதமானது வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டிகளை ஸ்ரீ பெரியவர்களுடைய அருளாணையை முன்னிட்டு துவங்கி வைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வருடம் முழுவதும் கோயிலுக்கு போகலனா கூட இந்த ஒரு மாதம் கோயிலுக்கு சென்று கடவுளை வழிபட்டா வருடம் முழுவதற்கான பலனும் கிடைக்கும். அந்த அற்புதமான இந்த மாதத்தில் அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு எங்கள் நடுவர் இருவர்களை ஒருமுறை மீண்டும் வரவேற்று இந்த அரங்கத்தை எங்கள் நடுவர்களிடம் ஒப்படைக்கின்றோம். மிஸ்ஸஸ் பி அனுராதா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், நடுவராக ஏற்று இருக்கிறார்கள். மிஸ்டர் டி பாஸ்கர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மற்றொரு நடுவர் இங்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் உங்களுடைய பாட்டுகளை வந்து ஜட்ஜ் பண்ண போறாங்க. உங்களுடைய குரல் வளம், உச்சரிப்பு பிழைகள் இதை பொறுத்து அவர்களுடைய மதிப்பெண்கள் இருக்கும். நடுவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். முதலாவதாக டி பாஸ்கர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவர்களை அழைக்கிறேன். போட்டிக்கு வந்திருக்க மாணவர்கள்லாம் தைரியமா பாடுங்க, பயப்படாதீங்க. அதெல்லாம் பிரின்சிபல் சாரே சொல்லிட்டாரு. இதெல்லாம் நான் மறுபடியும் சொல்றேன். தைரியமா உங்களுக்கு தெரிஞ்சதை போல்டா பிழை இல்லாம பாட முயற்சி பண்ணுங்க. நன்றி. நன்றி ஐயா. மிஸ்ஸஸ் பி அனுராதா மேடம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், ஓரிரு வார்த்தைகள். முதற்கண் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மார்கழி மாச சிறப்பை பத்தி நம்ம சாரும் சொன்னாரு, மேடமும் நிறைய சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நான் நினைச்சிருந்தா அவங்க 2 பேருமே சொல்லிட்டாங்க. ஸோ மார்கழி மாசம் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பெருமாளுக்காகவும் சிவனுக்காகவும் நம்மளே நம்ம அர்ப்பணிச்சு நமக்கான ஒரு விஷயத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்காம இறை வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதம் அப்படின்றத நிறைய விஷயங்கள் மேடமும் சொன்னாங்க, நம்ம பிரின்சிபல் சாரும் சொன்னாரு. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுக்கான ஒரு புது மேடை,
ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், எந்த விதமான ஷைனஸும் இல்லாம உங்களுடைய திறமை எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்ற மைண்ட் தாட்டோட நீங்க உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுங்க. அப்பதான் பயம் இருக்காது. சரியா? உங்களுக்கு என்ன தெரியுதோ அதுதான் உங்களுது. சரியா? மத்தவங்களோட உங்களை கம்பேரிசன் பண்ணிக்காதீங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி பாடுவாங்கன்றத மைண்ட்ல கொண்டு வராத, உனக்குதான் எல்லாம் தெரியும்ன்ற கான்பிடென்ட்டோட இங்க பாடுங்க. எல்லாமே நல்லதா நடக்கும். ஜெய் ஸ்ரீராம். First, I would like to invite our school students. First and foremost, V. Mukesh, Sri Narayana Guru Matriculation Higher Secondary School. இவங்க காஞ்சி திருப்பாவை குழுல இருந்து வந்திருக்காங்க. வணக்கம், என் பெயர் வி. முகேஷ். நான் 6ஆம் வகுப்பு இ பிரிவில் பயின்று வருகிறேன். திருப்பாவை குழுவில் இருந்து வந்திருக்கிறேன். நான் 3ஆம் பாடல் பாடுகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் எல்லாம் பாவைக்கு சாட்டு நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு ஜன்னலோடு கயலுகளை ஊங்குவதில் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புத்திருந்து சீற்றமுறை பற்றி வாங்க வள்ளல் குரல் நினைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காதே செல்வம் விரிந்தேலோ ரெம்பாவாய். நன்றி, வணக்கம். நன்றி முகேஷ். இரண்டாவதாக எஸ் சஞ்சய், சோழன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இவர்களும் காஞ்சி திருப்பாவை குழுல இருந்து வந்திருக்கிறாங்க. வணக்கம், என் பெயர் எஸ் சஞ்சய். நான் திருப்பாவை 26ஆம் பாசுரத்தை பாட வந்துள்ளேன். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையான் செய்வனங்கள் வேண்டுமென கேட்டிலேயே நாணத்தை எல்லாம் நடுங்க முதல்வன பால்வண்ண வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே கோல்வன சன்னத்துன் பொய்ப்பாடு உடையவனே சால பெரும்பரிய பல்லான் இசைப்பாடு கோல விளக்கே கொடியே விதானமே ஆளினையால் அருளேலோ ரெம்பாவாய். நன்றி. பி. கார்த்திக், துவாரகேஸ்வர வித்யாசிரமம் சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல். வணக்கம், என் பெயர் பா. கார்த்திக். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். காஞ்சி திருப்பாவை குழுவில் வந்திருக்கிறேன். நான் இப்பொழுது முதலாம் பாடல் பாடுகிறேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமிரா நீரழியில் சீர்மங்கும் மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேன் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போன்முகத்தால் நாராயணனே நமக்கே படை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். நன்றி. பாட்டு பாடிய கார்த்திக் வந்து சிக்ஷா பப்ளிக் ஸ்கூல். இப்ப அடுத்ததாக பூஷிதா, துவாரகேஸ்வர வித்யாசிரமம் சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல். அடுத்தது தருண் பிரசாத். பூஷிதா வாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினார் தீங்கின்றி தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகல ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகல பூங்குவலை போது பொறி வண்டு கண் படுப்ப பூங்குவலை போது பொறி வண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீத்த முலை பற்றி தேங்காதே புக்கிருந்து
சீற்றமுலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் ஓங்கி உலகளந்த. ஆண்டாளாகவே நம் முன்பு அவதரித்து அழகிய பாடலை பாடிய பூஷிதாவுக்கும் அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு மீண்டும் மீண்டும் மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக தருண் பிரசாத், பாரதிதாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். என் பேர் பி தருண் பிரசாத். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம். பாசுரம் 9. தூமணி மாடத்து சுற்றும் மெலகெரிய தூபம் கமல தூயமேல் கண்மலரும் மாமன் மகளே மணித்திருவோம் தாய் திருவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அண்டு செல்வதோ அறந்தலோ ஏம பெருந்துயில் மந்திர பத்தாலோ மாமாய மாதவன் வைகுன்றன் என்றிருந்து நாமும் பலவும் நவீந்தேலோ எம்பாவாய். நன்றி. நன்றி தருண் பிரசாத். அடுத்தபடியாக ஹரிகரன், எம் ஹரிகரன், சோழன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், காஞ்சிபுரம். வணக்கம். என் பெயர் மு ஹரிகரன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பிக்கும் கஞ்சன் வயிற்றில் கருத்தை பிழைப்பிக்கும் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருதியாகில் அறுதித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் கண்ணை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் பாடி வரை கொண்டு யாம் பெரும் சம்மானம் சூடகமே தோல் வளையே தோடே செவி பூவே சூடகமே தோல் வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய மணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார மூடனை பெய்து முழங்கை வழிவார கோடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். நன்றி.
கோப்புடைய சீரியஸ் சங்காசனத்திலிருந்து தாமந்த காரியம் ஆராய்ந்தார் எல்லோரும் பாவாய். தேங்க்யூ. நன்றி லக்ஷ்மி. நெக்ஸ்ட் ஜெயஸ்ரீ 8th standard from SSKV Matriculation Higher Secondary School. வணக்கம், என் பெயர் வி ஜெயஸ்ரீ. திருப்பாவை தனியன் உய்ய கொண்டார் அருளி செய்தது. அன்னவயற் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பமாலை பூமாலையே சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடகொடியே தொல்பாவை பாடியருள்ள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. முதற் பாசுரம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமிகால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணீர் யசோத இளஞ்செங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தலோரெம்பாவாய். இரண்டாம் பாசுரம். வையத்து வாழ்விகால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரி கேளிரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோ மலரிட்ட நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் வெற்றையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தலோரெம்பாவாய். 27வது பாசுரம். கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சுடகமே தோல்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணியோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பாசோறு மூடனை பெய்து முழங்கை வழி வர கூடியிருந்து குளிந்தலோரெம்பாவாய். 30வது பாசுரம். 33 அமரக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கனி வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திரு முகத்து செய்யார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றைய நீ புதுவை பைங்கமல தந்தெறியர் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோர் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்ற என்பொருவாரெம்பாவாய். அழகாக பாடிய ஜெயஸ்ரீக்கு மீண்டும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக விஷ்ணு பிரியா 6th standard from SSKV Matriculation Higher Secondary School. கிட்ட வந்து பாருங்க சவுண்ட் போட்டோ வராது.
இப்படி வந்து அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி விஷ்ணுபிரியா. நான் 6ஆம் வகுப்பு இ பிரிவு படிக்கிறேன். நான் இப்பொழுது திருப்பாவையிலிருந்து முதல் பாசுரத்தை பாட வந்துள்ளேன். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம், நீராட போதுவினோ நேரிழையீர், நீராட Thank you, Deepshika.
அடுத்தபடியாக டி.எஸ். ஸ்ரீ பிரதா, 3rd ஸ்டாண்டர்ட். பள்ளி குழந்தைகள் அனைவரும் அழகாக பாடி சிறப்பாக இந்த விழாவை நடத்தி சென்றார்கள். அவர்கள் மறுபடியும் அரங்கம் நிறைந்த கைத்தட்டலையும் பள்ளி குழந்தைகளுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கல்லூரி மாணவர்கள், முதலாவதாக எஸ். வேதலட்சுமி, ஸ்ரீ சங்கரா ஆர்ட்